நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாத மாதிரி இருக்காடா. அவளை எப்படி நாம மாத்த முடியும்? அன்பு காட்டுவோம், அன்பால பணிய வைப்போம். அப்படியும் இல்லைன்ற பட்சம் அடக்கிக்கலாம். எல்லார்கிட்டயும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அவளோட வீக்னஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அது வழியா அவளை திருத்த பார்ப்போம். இந்த குடும்பத்தில் அவளை உருப்படியாக வாழ வைக்க ட்ரை பண்ணுவோம். தப்போ சரியோ, அவங்க இந்த வீட்டு மருமகன் ஆனதுக்கப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியும்? ராகவ் மாமாவுக்கு ஒரு துணை தேவைதான், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இவங்களை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுவும் கண்மணியோட இடத்துல இவங்களை சத்தியமா என்னால பார்க்கவே முடியலடா. அதுதான் என் பிரச்சனையே. இப்போ நீ அண்ணியோட இடத்துல புஷ்பாவை வச்சு பார்க்காத. அப்படி பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களா பார்க்க கத்துக்க. எனக்கு தெரிஞ்ச அப்பதான் உன்னால ஏத்துக்கவாவது முடியும். அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணு. இப்படி ஒரு தப்பு நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. நம்ம கையில ஒன்றும் இல்லை. இனிமே அதை மாற்றவும் முடியாது. எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிப்போம். அப்படி நினச்சி நம்ம ஃபேஸ் பண்ணுறதை தவிர வேற ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் இப்படி தனியாக வந்து நின்று ஃபீல் பண்ணுறது, அழுவுறது இதெல்லாம் முதல்ல நிறுத்து. தப்போ சரியோ, நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கனி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறது கனி மட்டும்தான். அவளுக்கு தான் சப்போர்ட் தேவை. எங்க இருக்கும் இந்த வீட்டோட கொத்து சாவி? என் கண்ணிலே பட மாட்டேங்குதே. நம்மள எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். எங்க இருக்கும்? ஒருவேளை சின்னம்மா ரூம்ல இருக்குமோ? பாத்துருவோம். பீரோலயும் இல்ல, வேற எங்க இருக்கும்? என்னடா இது, எங்க தேடியும் காணோம். ஒருவேளை தலைகாணி கடியில இருக்குமோ? இந்த குடும்பத்தோட ராஜமாதாவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் தான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறமும் குடும்பத்தோட ராஜமாதாவா இருக்கணும்னா எப்படி விடுவனா? இந்தா வரேன். இந்தாங்கண்ணா, தண்ணி குடிங்க. வந்துரும். சரிம்மா, வாண்ணா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராமச்சந்திரா. வணக்கம். வணக்கம். என்ன மாமா, ராகவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? ஊருக்கு சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, வரும்போது மருமகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. கேள்விப்பட்டோம் ஊர்ல என்னென்னமோ நடந்துச்சுன்னு. ஆமா, எங்க உங்க மருமக? வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. நீங்க எல்லாம் என் புருஷனுக்கு சொந்தக்காரங்க. ஓ, பரவாயில்லையே, பொண்ணு நல்ல அம்சமா தான் இருக்கா. ராமச்சந்திரா, ஏன்பா ஏன் இப்படி தலையை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்க? ஏதோ பொண்டாட்டி செத்த சோகத்துல இருந்தவன் இந்த பொண்ணு அழக பார்த்து தப்பு பண்ணிட்டான். அதுக்கு நீதான் பிரயாசித்தமா அவனை இவ கழுத்துல தாலி கட்ட சொல்லி மருமகளாக்கிட்டு இல்ல? அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? அண்ணே, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு. நாங்களா வள்ளிய பாக்கும்போது எத்தனை வாட்டி ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிருக்கோம். அவனும் கேக்கல, நீங்களும் காது கொடுத்து கேக்கல. ஏதோ இப்பதான் அவனுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு போல. என்னைக்கும் அவனும் அவன் பொண்டாட்டிய நினைச்சு குடிச்சிட்டு ரோட்லயே திரிவான். அவனுக்கும் ஒரு புள்ள இருக்குல்ல, அத பாத்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும்ல. அந்த புள்ளைய பார்த்தா நல்ல விவரமான புள்ளையதான் இருக்கா. நல்லா குடும்பம் நடத்திடுவா.
பேசிட வேண்டியதுதான். ஆ. மாமா, மாமா, இந்த வீட்டு பத்திரம்லாம் யார் பேர்ல இருக்கு? இல்ல மாமா, நானும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. எல்லா வரவும் செலவும் நானும் தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு அக்கறையில கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் மாமா. ஹேய், என்ன பண்ற? துணி துவைக்கிறமா? இங்க பாரு, இந்த மாதிரி வீட்ல இருக்க எல்லாரோட துணியையும் சேர்த்து துவைக்கிற வேலை எல்லாம் இனிமே வேண்டாம். என் துணிய இவங்க துணியோட சேர்க்க கூடாது. எந்த எப்பவுமே தனியா தான் துவைக்கணும், புரியுதா? வழக்கமா எல்லார் துணியும் சேர்த்து சேர்த்து தாம்மா துவைப்போம். புதுசா நீங்க எந்த பழக்கத்தையும் கொண்டு வராதீங்கம்மா. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுமா. வீட்டு வேலைக்காரி நீ என்ன எதிர்த்து பேசுறியா? இனி நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்டோட பழக்கம். நான் சொல்றபடிதான் நீயும் நடந்துக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருந்தேன்னு வையேன், மொத்தமா சீட்டை கிழிச்சு துரத்தி விட்டு. செல்விகா, என்ன பிரச்சனை? அவங்களோட துணியை மட்டும் தனியா துவைச்சு கொடுக்க சொல்றாங்க தம்பி. செல்விகா, நீங்க எப்பயும் போல எல்லா துணியும் சேர்த்து துவைக்கிறதா இருந்தா துவைங்க. இல்லையா யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுங்க. எங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஐய, என்னங்க நீங்க? புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி கசங்கன சட்டையா போட்டுட்டு போவீங்க? இது அயன் பண்ணிருக்கான்னு பாருங்க. இருங்க, நான் அயன் பண்ண சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, இத போட்டுட்டு போங்க. அது நல்லாவே இல்லங்க. என்ன பாக்குறீங்க? சட்டையை கழட்டுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சும்மா எல்லாத்தையும் தலையிடாத. தலை தோ பாரா.